ஆயுள் தண்டனைங்கிறது எவ்வளவு வருஷம்? ஏன் கேக்குற? ஐயோ கிருஷ்ணா, ஏன் இந்த கோண புத்தி? இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வளர விடவே கூடாது. ஆமா, நீ இப்பதான் வெளியில வந்திருக்க, எனக்கு வயத்துல புளிய கிடைக்கிறதா கிருஷ்ணா? வா, கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது மனசுல. ஆமா, ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலை பண்ணிவிட்டு 12 4 8ன்னு கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டுல இருக்கிற நதியெல்லாம் ரத்தமா தான் ஓடும். சாந்தம்னு ஒண்ணு வேணும் கிருஷ்ணா, சாந்தமா இருக்கணும். சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. சாக்கடைங்கிறது கழிவு. இப்ப ரத்தம் ஆறா ஓடினா அது மகா பாதகம். ஆமா, என்னது இது? நாம போயிடலாம். என்ன நாத்தம் குடல இருக்கிறது? ஏன் இருந்து அனுபவங்களேன். இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது. சரி, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரையை பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே. ஒத்தனை நினைச்சுட்டு எல்லாரையும் பழிக்கப்படாது. சமுதாயங்கிறது அப்ப நீங்க அதை உங்க பூஜை ரூம் மாதிரி இல்ல வச்சிருக்கணும். இந்த மாதிரி சாக்கடையா வச்சிருக்கிறதுனாலதான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சா என்ன கட்டுறோம், காரி துப்பினா என்ன கட்டுறோம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இனிமே நானும் அப்படித்தான் செய்யறதா இருக்கேன். ஓஹோ, அப்ப எதிர்காலம் என்ன இருக்கு ஐயரே? எனக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. யாருமே இல்லையா? சரி, என்ன விட்டுடு யமுனா. ஐயரே சாரி ஐயரே, நான் கோபத்துல எனக்கு உங்களை விட்டு அந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க? எனக்கு இந்த மனுஷங்க மேல உலகத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயரே. கண்ணகி மாதிரி ஏன் எரிச்சாருன்னு இப்பதான் புரியுது. தப்பே இல்ல, ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் எல்லாம் போடலாம். ஏன்னா சாக போறவங்கள நல்லவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ಗುಜರಾತ್ ನನ್ನ ಸುಂದರಿ, ಇದು ನಮ್ಮ ಪೆರೆ ಬೇಬಿ, ಇದು ನಮ್ಮ ಚಿನ್ನ ಬೇಬಿ, ಇದು ಅಮೆರಿಕ ನಾಯಿ. ಎಲ್ಲರಿಗೂ ವಣಗತ್ತಲೆ, ಎಲ್ಲರಿಗೂ ವಣಗತ್ತಲೆ, ವಣಗತ್ತಲೆ ಎಲ್ಲರಿಗೂ. ಉಟ್ರು ಬಾ ನಾಯಿಗೆ ಮೂಡು ಖರಾಬ್ ಆಗಿದೆ. பரணி அப்பா ஜோர கை தட்டுங்க. இப்ப பாருங்க, உலகமே தலையே தெரி போகுது. விக்கல நீங்க பாரு அப்பா. பரணி, ஏய் யோ வாத்தியாரே. அப்பா என்னப்பா? சாரி, இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்த விடு சாமி, உன் நிலைமையில நான் இருந்தா கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. என்ன, நான் பேரை தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறேன் நீங்க? சார், அது பேரே மண்ணாங்கட்டி தான். அதான் சாமி, நம்ம பேரு அதான். அப்படியா? அது என்ன புனை பேரா? யோ சாப்பாடு ரெடி. இந்த பர்னே போ, துண்ணு போ. நாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இல்ல, இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் பையனை வச்சு காப்பாத்திருக்கே, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐர, எனக்கு கஷ்டம் ஒண்ணே இல்ல. மேல ஆகாசம், கீழே பூமி. கஷ்டம்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோமா, அவனை போட் எடுத்து கையில குடுத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்துச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேல தான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, தப்பு என் மேலதான். அட தப்பு என் மேல சொல்றல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கின்னு போட்டான்னு வச்சுக்கா, இந்த அழுற சீனு கட் ஆயிடும். இல்லைன்னா தூங்கின் போத்துல பையன் அழுவான். அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புல்ல குட்டிங்களாம் அழுவோம். அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு. யோ நீ வரல? தாச்சா வரான்னு சொல்றேன்ல, வந்துக்கிறாங்க. இல்ல, நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார், உங்களுக்காக பெஸ்ட்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கினா சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுலலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? 2 வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல, உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தின் சாப்பிடலாம். வா வா வாசாமே. இல்ல, இன்னைக்கு நான் ஒரு வேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். அந்த பிளேட்ல கூட வாழைக்காய் துண்டு மீன் மாதிரி இருந்து நீ சாப்பிட மாட்டே, அவள் தானே விட. சரி, நீ வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்துடுறேன். பரணியா?
யமுனா வந்துட்டேப்பா. ஏமா என் கண்ணாடிய பாத்தியாமா? ஒரு நிமிஷம். காஃபி. பரணி எழுந்துட்டான். அவன் ஏதாவது சாப்பிடுறானான்னு கேளு. பல் தேய்ச்சிட்டு என்ன சாப்பிடுற? பாயாகுதா? பாயாவா? பாயான்னா ஆட்டுக்கால். டேய் பயப்படாதீங்க, சும்மா சத்தா வச்சேன். நீங்க தான் சைவமாச்ச, மறந்து போடுனா? என்னது இது மெட்ராஸ் பாஷை இவ்வளவு சரளமா பேசுறான் இவன்? என்ன பின்ன? பாட்டி எங்கப்பா? நீங்களாம் தானே அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அது அங்க இல்ல, நாங்க பகவான ரொம்ப பிரார்த்திச்சுட்டோம். பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா அதுல செத்துட்டாங்களா? அக்கா அக்கா எங்க? இங்க இல்லையா? அப்போ தனுஷ் அங்கிள் கூட தான் இருப்பாங்க. தனுஷ் அங்கிள் தான் அக்காக்கு வேலை போட்டு குத்தாரு, துட்டு கூட குத்தாரு. அப்போ நம்ம டைகர் ரோட்ல ஓடிச்சா, அது தொத்தினே போன. யாரையா கிருஷ்ணா? யார் நீங்க? யாரு? என்ன நான் தான். என்ன வேணும் சொல்லு. ஹலோ ஹலோ, வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனியாமே? சைத் சொன்னா ஜெயிலுக்கு போன நீ என்ன பெரிய பிஸ்தாவா? இல்ல, நான் தகராறுக்கு வரல. நான் ஊருக்கு போறேன். போதும், என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டியா? எனக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா? இன்ஃபர்மேஷனோட தான் வந்துக்கிறான். இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா. நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான். போலீஸா? யாருடா? எஸ்பியா? கமிஷனரா? எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற 1000 கனெக்ஷன். என்ன கழுவ தூக்கிடா. சத்தம் யாருக்கு நஷ்டம் இல்லை, பூமிக்கு பாரம் குறை. தனுஷ், என் மகன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. நான் வேற எதுவுமே கேட்கல. விடுறா தனுஷ், தயவு செய்து சொல்லிடு. இல்லன்னா போடா. இல்லன்னா என்ன புடுங்குவியா? உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியல. உன் பொண்ணு கல்கத்தாவில் வேலைக்கு விட்டுருக்காரு. வெங்கடாசலம், கல்கத்தா. சோனாகாட்சி. சோனாகாட்சி தெரியுமா? தெரியாதா?
சீக்கிரம் சீக்கிரம். என்ன கிருஷ்ணா இந்த நேரத்துல? நானும் கிருஷ்ணாவும் கல்கத்தாவிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திரும்பி வந்துடுறோம். ஆமா கிருஷ்ணா, நீ கல்கத்தாவுக்கு தனியா போக கூடாதுன்னு யமுனா அபிப்பிராயப்படுறா. அதான் சரி. ப்ளீஸ். ஆமாப்பா, சின்னம்மா சொல்றதும் சரி. தமிழர் ஐயா வணக்கம். கல்கட்டாக்கு புதுசா? ஆமா. அப்போ சோனாகாஜி எப்படி தெரியும்? அட்ரஸ் கொடுத்தாங்க. மாப்பிள்ளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம். இவரு உன் மாப்பிள்ளையா? ஆமா. மாப்பிள்ளையும் மாமனாரும் சேர்ந்து சோனாகாஜி போறத இப்போதான் முதல் தடவை பாக்குறேன். ஏன்? சோனாகாஜி என்ன இடம் தெரியுமா? தெரியாது. என்ன இடம்? நான் கிளம்புறேன். நான் என்ன என் வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க. ஒரு கஸ்டமர்னு தான் சொல்லியிருக்கேன். இது வயசு 13 தான். வண்டி எடுக்கணும். கிருஷ்ணா মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। 1 ঘন্টা থাকবে, 110 টাকা দেবে না, তাহলে ঠিক কি কম চলবে না। তোর লোকটা কেমন ছিল? কি রে শঙ্কর, এত সকাল সকাল নিয়ে এলি? কি করব, এটাই আমার ধান্দা। বলেছে ওরা আসবে। হ্যাঁ এরকম কি রে? আচ্ছা পরে যাই।
এই ছোট্ট মাল চেয়েছে ম্যাড্রাসি, 15 বছর বয়স বলেছি, বাড়িয়ে বলিস না কিন্তু। যা। কই দাদা, আসুন 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 আসুন। কি হলো? আসুন আসুন। নমস্কার বল। নমস্কার। ঠিক আছে তো? লাগবে না। তাই আপনি শঙ্করের পাল্লায় পড়েছেন? ফালতু শঙ্কর নগুদ আই কেষ্ট গিভিং ইয়ঙ্গাল। আপনি জানেন এটা একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মনিকা কোথায় রে? এদিকে আয়। এই যে মনিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন, ভালো তো? হ্যাঁ, কি কি হলো? কি হলো, পছন্দ হয়নি? টাকা দে টাকা দে টাকা দে, টাকা দে দে। যা ভাগ ভাগ। ইন্দা কৃষ্ণা বন্ধু আমার টাকা দিয়েছিস, নে নে যা। দাদা দাদা, ওয়েটিং ওয়েটিং ওয়েটিং। சரி சரி এই কি হলো গো? ஈஸ்வரன் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது, அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சுட்டோ 10 பாத்திரம் தேய்ச்சுட்டோ நன்னா தான் இருப்பா. সকাল সকাল খেরে আপা கிருஷ்ணா கிருஷ்ணா அப்பா ஈஸ்வரா என்னடா சொல்றது இது? கிருஷ்ணா வந்து வேகமா போயிடு. கிருஷ்ணா கிருஷ்ணா போயிடு, அவெல்லாம் பின்னால வரா. போயிடு என்ன பண்ற நீ? அந்த பொண்ணோட அப்பா அது கொஞ்சம் என்னது இது? কোন ম্যাটাসি আছে? কিছু বুঝি না আমি থাকতে আমার মাল নিয়ে পালাচ্ছে। நான் எவ்வளவு சொல்றேன், நீங்க உங்களுக்கே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அடிக்க கூடாது. ஆமா ஹார்ட்னா சார், இத பாருங்கம்மா, எல்லாரும் அடிக்கிறா. தமிழா அம்மா பரதேவிதே, நீங்க தான் அம்மா காப்பாத்தணும். இன்னைக்கு இந்த காவேரி அங்க வந்து இல்ல இல்ல கேளுங்க, இந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு இங்க. இந்த பொண்ணை யாரோ கடத்தின்னு வந்துட்டா, மீட்டு போக வந்திருக்கோம் நாங்க. நீங்க தான் காப்பாத்தணும் தாயே. এটা কি সত্যি তোমার বাবা? চুপ চুপ কর না, চুপ চুপ। কাকের বাচ্চা কথা কেন চুপ করো? তোরা জানিস কাবেরীর বাবা এসছে, ওকে নিয়ে যেতে চাইছে। তোরা ঝামেলা করছিস কেন? ছেড়ে না। আমার টাকাটা দে। কি কত বলো, কত টাকা চাও তুমি? 5000 টাকা। 5000 টাকা? என்ன சொல்றாரு இவர்? உங்க பொண்ணை விடுறதுக்கு 5000 ரூபாய் பணம் கேக்குறான். கோரிக்கை தேவையா? 5000 ரூபாய் இல்லையே, 2000 தான். நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? சொந்த பொண்ணை கூட்டிட்டு போக நாங்க கொடுக்குறோம் அந்த மாமா பசங்களுக்கு. தேங்க்ஸ். 7 நாள் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய். 7 பேர் ஒன்னா சேர்ந்தா இப்பவே இன்னைக்கே 5000 ரூபாய்.
এই শোন, কাবেরীর বাবার সাথে যাওয়ার জন্য আমার পক্ষে যত টাকা দেওয়ার সম্ভব আমি দিয়েছি, তোরাও দে, তাতে ও যেন মানুষ হয়ে বেঁচে থাকতে পারে। এখন তুই দিয়ে দে, আমি পরে দিয়ে দেবো। ঠিক আছে। ওকে প্লে কোটির বলে আমি নে নে না টাকাটা খা। ஐயா ஏன் காலை எதுக்கு பிடிக்கிற? புள்ளைய கூட்டிட்டு போயா சாமி. எங்களுக்கு கொண்டு வந்து விட்டதே அப்பா மாரும் அண்ணன் மாரும் புருஷன் தான் சாமி. நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல, எங்களை கூட்டிட்டு போக யாரும் வரல. காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. சிரிடி சிரி, உன் தெய்வம் வந்திருக்கடி உன்னை கூட்டிட்டு போக. ஜலஜா, ஹாய் ஜலஜா. ஷாட் ஷாட். ஜலஜா কি হলো? ஒண்ணுமில்லடி, பயப்படாத. என் பொண்ணு ஜலஜா இங்கதான் பிறந்துச்சு. காவேரி அப்பா வந்திருக்காரு, கூட்டிட்டு போக. தெரியுமா, நான் போட்டோல பார்த்திருக்கேன். அப்பா, காவேரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. தேங்க்யூப்பா. கிருஷ்ணா, ஒரு நிமிஷம். அது முருகேஷ், செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா. வாங்கி வச்சிட்டேன்ப்பா. அப்படியா? சரி, வாழைப்பழம் வாங்கிட்டு வா. வந்த உடனே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொல்லுங்க. 5 நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவிக்கு நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன். யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது. உன் பேர்ல கொலை கேஸ் இருக்கு. கொலை? என் பேர்லயா? நான் யார கொலை நீ செய்ய? என்ன சொன்னாலும் உன் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வெங்கடாசலத்தோட ஆளை நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு. எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ். நீங்க நம்புறீங்களா? நீ சரண்டர் ஆகிறதா நல்லது. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும். யார் சட்டப்படி? வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க, என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது. என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும். சரி, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காது. காலையில போயிடுறேன். என்ன என்னாச்சு? बस बस चढ़ दाओ और परलमना விடுங்கடா. தேவடியா பசங்களா, ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம். நான் மெஷினா சரிடா. ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது. யமுனா, மறுபடியும் மறுபடியும் வருவேன். யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா? என் பிள்ளை
ஐயோ அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு யமுனா. தாங்க முடியாது யமுனா, தாங்க முடியாது. நல்ல வேலை நீ அங்க வரல. நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை. இதெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது யமுனா? நீங்க எந்த பாவமும் பண்ணல. நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாதவாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனையுமே கிடைக்காம போயிட்டு இருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல. நானும் பார்த்துட்டேன். அப்போ ஏன் போய் சொல்லாதடா? நிஜத்தை சொல்றாரு. என்ன அடிச்சு வளர்த்தாங்க. ராமனையும் காந்தியும் உதாரணம் காட்டி இவங்கள மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த? கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்கிற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருத. அது எப்படி? பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குற இந்த ஊர், இந்த உலகம். முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது. என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேனே, அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க சொன்னா காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா. 8 வருஷம்னா கூட சாகர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அது நீ 8 வருஷம் என்ன சொல்றேன்? நல்ல காரியம் செய்ய போறேன், தடுக்காத. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுறேன். இல்லங்க, நல்லா யோசிச்சுதான் இல்ல ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. உங்களுக்கே தெரியணும். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கே. பிள்ளைங்களை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். இனி பயம் இல்லை. தயவு செஞ்சுக்குவேன். நன்றி. கும்பாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும். ரெடியானதும் வந்து சொல்றோம். தேசிய அளவுல பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கூப்பிடணும். அவெல்லாம் கோயில் காரியம்னா தவறாம வர. இது பிரசாதம். உங்க குழந்தைக்கு இட்டுக்க சொல்லுங்க. முதல் பிரசவத்துக்கு அர்ச்சனை பண்ணோம். சுகப்பிரசவம் ஆச்சு. இப்பவும் அப்படித்தான் ஆகும். அணி அடிக்கிறது பாருங்க.
சார் தனுஷ் பேசுறாரு சார். ஹோல்டு போட்டு லைன் கொடு. முக்கியமான விஷயமா? நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரோம். வாங்க. நாங்க வரோம். வாங்க. நான் தான் பேசுறேன், சொல்லு. என்ன ஜலதோஷமா? குரல்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, என்ன வயசு? ஃப்ரெஷ்ஷா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 11 மணிக்கு நம்ம ஹோட்டலில் ஷூட் இல்லை, அதான் அந்த காட்மன் ஷூட்டு, அதை போட்ட என்ன? என் பேர் தெரியுமண்ணா? ஓகே பேசிட்டு. ஆனா அவரை சுற்றி நிறைய ஆளுங்க இருப்பாங்க. நீ அவர்கிட்ட நெருங்க முடியாது கிருஷ்ணா. ஏன் நீ நெருங்கல? வேணா கிருஷ்ணா, மறுபடியும் ஜெயிலுக்கு போனோமா? நான் அவர்கிட்ட பேசி நஷ்ட ஈடா ஒரு பெரிய தொகை அவர் வண்டி போல இருக்கு. இந்த டைம்ல தான் அவர் வருவாரு. வச்சுக்க, ஒரு பாதுகாப்புக்காக. நீங்க கொலை பண்ணா கூடி உங்க கூட இருப்பேன். ஆமா ஆமா, அவர் உங்களை எதிர்பார்க்க மாட்டாரு. 12 வயசு போட்டே தான் எதிர்பார்ப்பாரு. தனுஷ், யாரு? வெங்கடாச்சலம். யா, தனுஷாலா? யூ ஆர் தனுஷ் மேன்? தனுஷ் எங்கயா? நேரம் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். யாரா நீ? ஆடாபடித்தனமா பேசிட்டு எதுக்கு இங்க வந்த? கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு உன்னையும் கொலை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், பிஞ்ச பழமாக்குற பெரிய மனுஷங்கிட்ட. ஓ, எந்த பொண்ணோட அப்பா நீ? ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அத்தனை பொண்ணுங்க. காவேரி ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த சிட்பன். சரி, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, தர்றேன். எல்லாத்தையுமே பணத்தால வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இந்த பார், இதெல்லாம் சப்ளை பண்றது தனுஷ். நீ வேணா அவனை படி வாங்கிக்க. தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்கிறவன், நீதான் பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறவன். அவன் சப்ளையர், நீதான்டா டிமாண்ட். Name your price, man. You won't be able to get away after killing me. Do you realize that? தமிழ் மீடியத்தில் படிச்சவன், கொஞ்சம் தமிழ்லயே பேசு. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு, தர்றேன். உன் உசுறு வேணும். நீ செத்து போனமா கிடக்கிறத பார்க்கணும். சோனாகாட்சி தெரியுமா? தெரியாம இருக்குமா? அங்க போயிருக்கியா நீ? நான் போனேன். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க. நீங்க போட்ட குப்பையெல்லாம் அங்க பெரிய மேடா இருக்கு வெங்கடாச்சலம். அடி, எனக்கு சாகரத்துக்கு பயம் இல்லை. நான் செத்த இழக்கிறதுக்கு என் சோகத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நீ செத்தா இழக்கிறதுக்கு நீ சேர்த்து வச்சு இந்த சொர்க்கமே இருக்குடா.
பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக் கிழப் பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கரை எனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்குத் தருவாய். என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். வாங்க சின்னமா, வெக்கப்படாதீங்க. ஏய் பக்கத்துல போய் நில்லுங்கம்மா. வாங்க சம்பந்தி வாங்க. யாருமா அது? யாருமா யாருமா? யாரு அது? யாருமா அது?